ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அசுரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு எப்படி ஆன்லைன் மூலியமாக அப்ளிகேஷன் போடுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. வாங்க போகலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஓகேங்களா, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இப்படி தான் கீழே ரிஜிஸ்டர் வரும். ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு உங்கள் நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து சிஸ்டமில் பண்ணுற மாதிரி தான். நான் வந்து மொபைலில் தான் பண்ணுறேன். சிஸ்டமில் எப்படி வருமோ அதே மாதிரி மொபைலில் டிஸ்சார்ஜ் சைட் மூலியமாக போய் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் சிஸ்டம்லேயும் பண்ணலாம், மொபைல்லையும் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, மெயில் ஐடியெலாம் போட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணோம்னா, கேப்ஸ் ஒரு ஸ்மால் நம்பர்ஸ் அப்புறம் சிம்பிள் எல்லாமே இருக்கணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓடிபி நம்பர் வரும். ஓடிபி நம்பரை அப்படியே கால் பண்ணி ஓடிபி போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதே க்ரியேட் பண்ணதை போட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். மெயில் ஐடி கொடுத்து அதே மெயில் ஐடி பாஸ்வேர்டு நான் க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மெயில் ஐடியா நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு நீங்கள் என்ன போட்டு க்ரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணனே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொஞ்சம் சேர்த்து வந்துடும் ஓப்பன் பண்ணவனே, க்ரியேட் பண்ணவனே. ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நம்ம வந்து நேம் வந்து அதில் போட்டுறதுனால நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்ததில் உங்கள் ஃபாதர் நேம் அதாவது பாதுகாப்பாளர் நேம் போட்டுக்கோங்க. நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் நான் போட்டுருக்கிறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக அதே போட்டுருங்க. ஓகே, அடுத்து வந்து ஜெண்டர் மேலாக ஃபீமேல். அடுத்து டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டுக்கோங்க. வெரிஃபிகேஷனுக்காக தான். ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நேஷ்னாலிட்டி இந்தியன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு தமிழ்நாடு கேரளாவில் போட்டுக்கோங்க. நான் தமிழ்நாடு போட்டுக்குவேன். அடுத்து டிஸ்ட்ரிக், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் எக்ஸாம் விருப்பம்னா போடலாம், இல்லைனா தேவையில்லை. அடுத்து ரிலீஜன், ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா போட்டுங்க. இன்னும் பிசிஆ டிஎன்சிஆ ஓசியா அது மாதிரி இருக்கும். நீங்கள் என்னதான் அதை போட்டுருங்க. அதே மாதிரி போட்டு கீழே வந்து நீங்கள் எந்த ஜாதி அது எல்லாமே நீங்கள் இப்போ பிசின்னு கொடுத்தீங்கன்னா பிசிக்குள்ள எல்லாமே வரும். நம்ம பிசின்னு கொடுத்தா பிசியில் எல்லாமே வரும். அடுத்து அட்ரஸ் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு அட்ரஸ் போட்டுக்கோங்க. டோர் நம்பர் கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் அட்ரஸ் போட்டேன். இப்போ அடுத்தது என்ன ஆப்ஷன்னா தாலுக்கா. நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டில் எந்த தாலுக்கா அதை மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நான் எந்த டிஸ்ட்ரிக் கொடுத்தா அதோட தாலுக்கா தான் போட்டிருக்கேன். அடுத்து உங்கள் ஊரோட பின்கோடு, நீங்கள் அவங்க அட்ரஸ் போட பின்கோடு போட்டுக்கோங்க. பின்கோடு போட்டுவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தா மறுபடியும் இது மாதிரி ஓப்பன் ஃபஸ்ட்டு பேஜுக்கு தான் வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணு. மறுபடியும் எடிட்
அப்ளிகேஷன் போனால் நீங்கள் ஃபுல்லப் பண்ணதெல்லாம் எப்படி தான் இருக்கும், பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. அடுத்தது இந்த மாதிரி நீங்கள் ஊனமுற்றோராக ஆர்மியில் இருக்கிறீங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் கொடுத்துருங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துருங்க. எனக்கு எதுவுமே இல்லை, நான் எல்லாத்துலேயுமே நோ கொடுத்துருக்கேன். ராணுவத்தில் இல்லை, என்சிசியில் ஸ்கூலில் என்சிசியில் இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துருங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாதிரி கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3வது பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து 12th ரிஜிஸ்டர் நம்பர் போட்டுருங்க. ஓகேங்களா, மார்க் ஷீட்டில் என்ன ரிஜிஸ்டர் நம்பர் அதை போட்டுருங்க. அடுத்து HSC +1 தேர்ச்சி. அடுத்து கல்வி முறை அகாடமிக்காக ஒகேஷனல் போடுங்க, அகாடமிக்காக போடுங்க. நான் கன்ஃபியூஷன் ஆகும். ஒகேஷனல் அந்த ப்ராக்டிக்கல் மார்க் வருங்களா, அதனால் அதை மட்டும் தனியாக கொடுத்துருங்க. அடுத்து செலக்ட் மீடியம் தமிழா இங்கிலீஷாக போட்டுருங்க. அடுத்து தமிழ்நாடு போர்டா சிபிஎஸ்சியா அது மாதிரி போட்டுருங்க. அது கண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மார்க் இது வரும். ஒவ்வொரு சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மார்க் ஷீட்டில் தமிழ் இங்கிலீஷ் எந்த ஆர்டரில் கொடுத்துருக்கீங்களோ அதே ஆர்டரில் நீங்கள் வந்து இதில் மார்க் என்ட்ரி பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு தமிழ், அடுத்து இங்கிலீஷ், அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் ஷீட்டில் என்ன கொடுத்துருக்கோங்களோ அதை மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கிங்க. நான் எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணுறேன். நான் சும்மா ரொம்ப எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கேன். தமிழ் பண்ணிவிட்டு அடுத்து இங்கிலீஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் என்ன கொடுத்தோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நான் யாருமே பண்ணிவிட்டேன். நான் சும்மா எக்ஸாம்பிள் பண்ணி டோட்டல் கீழே காமிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சரி பார்க்கறதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அப்படி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா பேக் வந்து எடிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருந்தால் கண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, அக்செப்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி 2 சப்மிட் ஆகும். அடுத்து 3வது ஆப்ஷன் கல்லூரி, அதாவது எந்த காலேஜ், எந்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறீங்க, கோர்ஸ் போகிறீங்க, அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன். இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபீஸ்க்கு வந்து 50 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி வருங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எந்த காலேஜ் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் சேர விரும்புகிறீங்க, அதாவது அது செலக்ட் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் போகிறதுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் காலேஜ் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா திருச்சி கொடுத்துருக்கேன். திருச்சி கொடுத்து நான் எக்ஸாம்பிள் பண்ணுறேன். திருச்சி கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் காலேஜ் அந்த நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் கொடுத்தா அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜ் இருக்கோ அது ஒரு லிஸ்ட்டு வரும். உங்களுக்கு அதில் எந்த காலேஜ் நீங்கள் கவுன்சிலிங் போடுறீங்களோ அந்த காலேஜில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பயிற்று மொழி, அதாவது மீடியம் தமிழா இங்கிலீஷா எதில் படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டா செகண்ட் ஷிஃப்ட்டா, ஒவ்வொரு காலேஜில் ஒரு ஷிஃப்ட் இருக்கும், ஒரு காலேஜில் 2 ஷிஃப்ட் இருக்கும். நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து வரும் ஆட்டோமேட்டிக்காகவே. அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து கோர்ஸ் என்ன கோர்ஸ் படிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இங்கே வரும். அதனால் நீங்கள் எது வேணாலும் படிக்கிற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்காது. நான் காமர்ஸ் கொடுத்தனால அது சம்மந்தமாக மட்டும்தான் இங்கே வருது. அதே மாதிரி அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிகாம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து 2 கோர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கோர்ஸ் மட்டும்தான் எனக்கு கவுன்சிலிங் போகிற விரும்புகிற மாதிரி இருந்தால் ஒன்று மட்டும் போட்டுருங்க. இல்லை ஒருவேளை பிகாம் எனக்கு கிடைக்காதப்ப வேறு ஆப்ஷன் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆர்ட் கோர்ஸ்னு கீழே இருக்கும் பாருங்கள், ப்ளூ கலர் ஆப்ஷனை, அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்னும் 2 கோர்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி சேஃப்டிக்காக நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று கிடைக்கல இன்னொரு கோர்ஸ் கிடச்சி நீங்கள் அது மூலியமாக காலேஜ் போகிறதுக்காக. நான் ஃபஸ்ட்டு வந்து பிகாம் கொடுத்து இப்போ வந்து பிஏ ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு 2 கோர்ஸ் வந்து நான் கவுன்சிலிங் போகிற மாதிரி போட்டிருக்கேன்.
ஓகே, நான் ஹிஸ்ட்ரி கீழே வந்து சப்மிட் கொடுத்துருங்க. நான் வந்து பேமெண்ட் பண்ணலை, ஸோ அதனால் இது வரைக்கும் தான் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நான் பேமெண்ட் பண்ணலை, ஸோ அது நான் வந்து இது வரைக்கும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பேமெண்ட்டு, அடுத்து பிரிண்ட் தான், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.